ஆனா இப்போ ஒரு சில மெக்கானிக்கு கம்ப்ரஸர் தானே சீஸ் ஆயிருக்கு, கம்ப்ரஸரை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கே ஒர்க் ஷாப்ல வந்து கம்ப்ரஸரை மாட்டிட்டு உங்ககிட்ட கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லி வராங்க இல்லையா, அது சரியான முடிவா தவறான முடிவா? தவறான முடிவு தாங்க. ஓகே. அது என்னன்னா கம்ப்ரஸர் என்ன கண்டிஷன்ல சீஸாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. பார்த்துட்டு ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா கம்ப்ரஸரையும் கண்டென்சரையும் மாற்றணும். ஓகே. வெறும் கம்ப்ரஸரை மட்டும் மாற்றினோம்னா மறுக்க கண்டென்சரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எவாபரேட்டர் காயிலில் போய் வால்வு எல்லாம் அடைச்சிக்கும். மறுக்க சுற்றி அது ரவுண்ட் அடித்து மறுக்க கம்ப்ரஸரையும் போக்கடிச்சிடும். கம்ப்ரஸர் ஏன் டெட் ஆச்சுன்னே தெரியாம நம்ம தப்ப செய்யக்கூடாது. ஆமாம், அது மறுக்கவும் கம்ப்ரஸரே போகும். மறுக்க ஒரு செலவுக்கு ரெண்டு செலவு, ஒரு செலவுக்கு ரெண்டு செலவு இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஆமாங்க. இப்போ கம்ப்ரஸர் வந்து அப்போ அந்த மாட்டின கம்ப்ரஸர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மறுக்கவும் புது கம்ப்ரஸர் தான் வாங்கி போட வேண்டியது வரும். கம்ப்ரஸர் சர்வீஸும் பண்ண முடியாது. முடியாதுங்க.